தீபாவளிக்கு எப்படி சாப்பிடுவோம்? அப்போ கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம், ஒரு வடை எல்லாம் வச்சு எப்படி சாப்பிடுவோம்? ஒரு ஒன்றும் இல்லை, நீங்களே உணர்ந்து பாருங்க. ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்க, அந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து வரும் ஒரு இட்லி வரும். இட்லி நம்ம வீட்டில் சமையல் வேண்டாம் எடுத்துருவோம். அடுத்து ஒரு பொம்மலை இட்லி வரும். 2 வாய் சாப்பிட்றப்ப அடுத்து கொஞ்சம் பிரியாணி வரும். பிரியாணி நிறைய இருக்கும், கொஞ்சம் வருவான் உடனே பிரியாணி சாப்பிடுவோம். அடுத்து ஒன்று வரும், அடுத்து ஒன்று வரும். இந்த லைனாக ஒன்று வந்துருக்குமா நமக்கு வேணாதான் அறுதிக்குவோம். அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் உணர்ந்து பாருங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, உங்களோட மைண்ட் வந்து அன்னைக்கு ஒர்க் ஆகணும். எப்படி ஒர்க் ஆகணும்? இப்போ இதெல்லாம் சாப்பிடுவோம், நான் உங்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம சும்மா பார்த்தாலும் மகிழ்ச்சின்னு சொல்ல மகிழ்ச்சி இல்லை. நம்மளோட செல்ஸ் அத்தனையும் அந்த மகிழ்ச்சி சொல்லும். எப்படி சொல்லும்? நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா சொல்லும். எத்தனை மணிக்கு தூங்கலாம்? 9 மணி 9:30 மணிக்கு தூங்கிடும். இதுதான் பின் இரவு. முதல் இரவு அப்படிங்கிறது 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள முதல் இரவு. இந்த முதல் இரவில் படுத்தணும். 3ஆம் இரவுல முடியும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு நோயே கிடையாது. இந்த கொரோனா டைத்தில் பார்த்துருப்பீங்க, நல்லா பார்த்துருப்பீங்க. எந்த ஹாஸ்பிட்டலுமே நோயாளி போகல. ஏன்? கொரோனா பேஷண்ட் மட்டும் தான் போயிருந்தான். இன்னைக்கே நம்ம பின் பண்ணிருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டலையுமே எந்த குழந்தையும் எந்த நோய்க்காண்டியும் போகல. ஏன்னா எல்லாரும் வந்து 7 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கி வச்சாங்க. ஆரோக்கியம் வைத்தியம் பார்த்தீங்களா? சொப்படை அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கும். ஆமாம், அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கும். 450 வருஷம் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நோய்